அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அப்டேட்ஸ் அப்பப்போ நம்ம அந்த அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அப்பப்போ அப்டேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது தான். இப்போ பலர் இதை தெரிஞ்சிட்டு இருக்கோம், பலர் தெரிஞ்சுக்காத இருப்போம், பலருக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். தான் பயன்படுத்துமான்றது தெரியாது. எல்லாருக்குமே ஒரு கேள்வி வழக்கமாவே இருக்குது, நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருந்துட்டே இருக்குது. அதுக்கு பதில நாமளே உள்ளுக்குள்ள வச்சிருப்போம். ஒவ்வொருத்தர் சொல்றதை வச்சியும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியும் ரொம்ப கெட்டவனா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க போறோம். ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லவனா இருக்க போறான்னு இப்படிதான் காலங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் வந்துருக்கு. என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. இது எந்த ஏரியால நமக்கு மேக்சிமம் நம்ம பயன்படுத்துறோம், பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறோம்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தான். சாஃப்ட்வேர் அண்ட் மென்பொருள் கையாளுறது, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, மொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி செக்டார்ல மட்டும்தான் இப்ப ஏஐ இருக்குது. மற்ற செக்டார்லயும் இருக்குது, மெடிக்கல்ல இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதிகமா பயன்படுத்துறதுக்கு நமக்கு இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில, மொபைல் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா அது அங்கங்க எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குதுன்றது எந்த அளவுக்கு பரவிட்டு இருக்குது. இது பல கேள்விகள் கேட்கிறாங்க எல்லாருமே. எல்லார்கிட்டையும் பல கேள்விகள் கேட்கறது என்னன்னா, வந்த பிறகு நமக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாம் போயிடுமா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ வேலைகள்லாம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்க போறோம், வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியுமானா தெரியும், ஆனா தெரியாது. ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையில இருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் இருக்குது இன்னைக்கு அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் ஒரு சிலருக்குலாம் தெரியும். லேட்டஸ்டா நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு கவிதையை எழுதி அதுல ஒரு பாட்டை போட்டு அதை சுனோ அப்படின்னு ஒரு ஆப்ல கொடுத்து அதை பாட்டா கன்வெர்ட் பண்ணோம். பாட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா அழகா அது பெண் குரல்லையோ இல்ல ஆண் குரல்லையோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அதுவே ஒரு மியூசிக் போட்டு, அந்த மியூசிக் கூட நம்ம சாய்ஸ் இருக்கு, கிளாசிக்கா, ஜாஸா, இல்ல வெஸ்டர்ன்ல எதுவும் இருக்கா, அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மியூசிக் போட்டு டியூன் போட்டு அதுவே கம்போஸ் பண்ணி கையில கொடுத்தது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. பலரால நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதை பயன்படுத்தி நம்ம மைண்ட் யுவர் மைண்டுக்கும் ஒரு பாட்டு போட்டேன். நான் மைண்ட் யுவர் மைண்ட் பத்தி ஒரு சிலது போட்டேன். அங்க ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் தவறுதலா இருந்தது. பட் ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய அந்த அப்டேட்ஸ் வந்திருக்குது. நமக்கு தான் இது புதுசா இருந்ததை தவிர இந்த மியூசிக் பத்தி மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாம் 2 வருஷமா இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மியூசிஷியனும் பயன்படுத்துறாங்களாம் அந்த சுனோ ஆப்பை. அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அப்படியே போட்டு அவங்க டியூன் போடுறது கிடையாது. சில விஷயங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி புது புது ஐடியா ஜென்ரேட் பண்றதுக்கு அவங்க மூளையை பயன்படுத்தி இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டியூன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது மியூசிக் இண்டஸ்ட்ரியில கேட்டப்ப தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏ அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ அப்டேட்ஸ் நான் தான் பேசலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே நானும் சதீஷும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி நம்ம இவரு செல்வா கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் அப்பப்போ இந்த டெக்னாலஜி பார்ப்பேன். என்ன லான்ச் ஆகுதுன்னு பார்ப்பேன், என்ன நியூ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சேர்த்து கொஞ்ச நாள் நம்ம ஜனங்களுக்கு எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்றது ஆர்வத்தில் இருக்கும். அப்போ போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்பேன். இது 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த செஷன் போடணும்னு நினைச்சேன். அது செல்வா கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தது. நான் கொஞ்சம் வேற வேலையில இருந்ததுனால அதை பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் இன்னைக்கு பண்ணிடலாம், ஒரு சின்ன கேப் விடும், ஒரு 10 நாள் கேப் விட போறோம், அதனால இதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனாலதான் இன்னைக்கு போட்டுட்டேன். சரி போட்டுரும் அப்படின்னு. அப்ப இது கூட சதீஷ் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். சதீஷ் ஒர்க் பண்றாரு. அதாவது நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சதீஷ் லைவா ஒர்க் பண்றாரு, அங்க கூடவே இருக்காரு, இண்டஸ்ட்ரியில இருக்காரு.
இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால சதீஷ்க்கு இந்த அனுபவங்கள் இருக்கு. நம்ம அப்டேட் பண்ணி ஒரு விஷயத்துக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றதுக்கும் அவரு அங்க லைவ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சதீஷ்கிட்ட இன்னைக்கு பேசி சதீஷோட அப்டேட்ஸை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம பேசலாம்னு முடிவு பண்ணி சதீஷ்கிட்ட பேசினா சதீஷும் வந்துட்டாரு இன்னைக்கு. ஸோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சதீஷ் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வருவாரு என்ன இன்னைக்கு டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவர் சொல்லலைன்னா அது சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல சதீஷ் ஹேண்ட் ஓவர் பண்றது. சதீஷ் நீங்க ஓகே, தேங்க்யூ சார். வாங்க வாங்க. நிறைய இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ சார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் யூடியூப் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ யூடியூப்லே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது பார்ட் ஆஃப் த கூகுளோட அப்டேட் தான். யூடியூப்லேயே நீங்கள் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஐடியா ஜெனரேஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் நான் இந்த டைட்டில் எதுனா பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அது நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கண்டென்ட்டை சீக்வன்ஸ் பண்ணுங்க, இது சரியில்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு கண்டென்ட் அது ரிவ்யூ பண்ணி ஃபீட்பேக் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் கேட்குறோம். இந்த கண்டென்ட் எனக்கு ஒரு தம்ப்நெயில் ஜெனரேட் பண்ணால் அதே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படி சில தம்ப்நெயில்லாம் எடுத்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் வேணும்னா நாங்கள் போயிட்டு கேன்வாஸ்ங்கிற ஒரு ஆப்பில் உட்காந்து பண்ணணும், இல்லைன்னா யாராவது தம்ப்நெயில் செய்கிறவங்கள்ட்ட போய் பேசணும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அது மாதிரி யூடியூப்லேயே வந்து சில ஜிமினை வந்து ஃப்ரீயே இன்டகிரேஷன் கொடுத்துருக்கான். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கூகுளை விட்டு வெளில ஜெனரலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு போகிறேன். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. யார் எந்த ஊரில் இருக்காங்க, எங்கே இருந்தாலும் ஹைரிங்க்கு ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ செட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்படி செட் பண்ணிட்டா அவங்க வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் கோட் அடிக்க சொன்னால் அதை கோட் அடிப்பாங்க. அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஏஐ ஸோ அட்வான்ஸ்ட், அவன் ஏஐ யூஸ் பண்ணுறானான்னு கூட தெரியாது. ஓகே. இப்போ இன்டர்வியூவில் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பின்னாடியோ ஏதோ ஒரு மைக்கு இல்லை காதில் இன்னொரு இதில் இன்னொன்று வச்சுக்கிட்டு கூட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். இல்லை நான் கேட்குற கேள்வியை ஏஐ கேட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்க்ரீனில் வந்துட்டு அவுட்புட் ஆன்சர் கூட ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அப்போ உண்மையிலே தெரிஞ்சு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானா அப்படிங்கிறது வந்து ஒரு தவிப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லி எக்ஸலண்டா பண்றாங்க உள்ள கூட்டின்னு வந்துட்டு ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா டைரக்டா ஒர்க் பண்ணும்போது அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஏஐ எந்த மாதிரினா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன். ஒன்னு, இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இதை பண்றாங்க அப்படின்னா, நம்ம பேசுறது வந்து லவுட் ஸ்பீக்கர்ல வருமா, அந்த ஸ்பீக்கரோட வாய்ஸை ஏஐக்கு ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப ஏஐ வந்து பக்கத்துல மொபைல் போனாவோ இல்ல இன்னொரு ஸ்கிரீனோ இன்னொரு லேப்டாப்பாவோ இருந்து அங்க ஆன்சர் காட்டுது. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது, ஏஐ மூலமா அங்க கோடு ஜெனரேட் பண்ணும். அதை நம்ம இங்க பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இவங்க கோட் அடிக்கும் போதே அவங்க ஸ்கிரீனை வந்து ஏஐ பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்கன்னா இவங்க கோட் அடிக்கிற தப்பா கரெக்டான்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கிரீன்லேயே அது கரெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறனால இப்போ வந்து நாங்க ஆன்லைன் இன்டர்வியூவை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு முன்ன மாதிரி பிசிக்கல் இன்டர்வியூ கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். பட் இப்போதைக்கு வேற வழி இல்லை. இப்போ போயிட்டு நம்ம வைக்க போறதோ வருஷத்துக்கு ஒரு 5 இன்டர்வியூ 10 இன்டர்வியூ, அப்போ போய் அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி டூல்ஸ் பண்றதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆன் த சைட் ட்ராக் நான் வந்து இன்னும் பெரிய கம்பெனிஸ் நிறைய இன்டர்வியூ நடத்துறவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஏஐ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அது எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது, எதுவும் ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டூலை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறாங்களாம். ஸோ அப்போ ஏதாவது வாட்ச் பண்ணுது. இவங்க டூல் இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்க லேப்டாப் கேமராவோ இல்லை ஏதோ ஒரு கேமராவோ வைக்க சொல்லிடுறாங்களாம். ஸோ அப்போ 360 டிகிரி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து எடுத்து அந்த டூல் ஓரளவுக்கு சேஃபுங்கிறாங்க. பட் அதையும் சீட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ பழைய மாதிரி போயிட்டு இருக்கோம். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அட்வான்ஸா போக வேண்டிய இந்த இடத்துல மட்டும் பின்னாடி போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் லைக் சீட்டிங். பட் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் லைக் ஹவு இட் இஸ் இம்பாக்டிங் த இண்டஸ்ட்ரி, ஹவு த கேண்டிடேட்ஸ் ஆல்சோ ட்ரைங் டு யூஸ் இட். அப்போ நாமளும் இன்டர்வியூ இருக்கும்போது ஸ்மார்ட்டா இருக்கணும்.
ஓகே. நம்ம எப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது ஸ்மார்ட்டா இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் பிசிக்கலா வர வச்சுட்டேன். ஸோ பிசிக்கலா வந்து 5 10 பேர் ஒரே நாள் வர வச்சுட்டு ரிட்டன் டெஸ்ட்னா எழுத சொல்லிடுவேன். ஓகே. இப்ப ரிட்டன் டெஸ்ட் ப்ரோக்ராம்னா எழுதிருவாங்க. எனக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க எழுதுற கையெழுத்த வந்து நான் இன்னொன்னு ஒரு நோட் பேடோ இதுலயோ மாத்தி டீகோட் பண்ணிட்டு அவங்க எழுதின ப்ரோக்ராம் கரெக்ட்டா? இல்ல அவங்க எழுதின டேட்டாபேஸ் query கரெக்ட்டா? இல்ல அவங்க எழுதின அல்காரிதம் கரெக்ட்டா? அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஒரு 10 பேப்பர் கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஹாஃப் டே டு 6 ஹவர்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அவன் ஆன்சர் ஷீட் எழுதிரோன்னு அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் இந்த 10 பேர் எழுதுனது இதான் கொஸ்டின் நான் ஏஐக்கு ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் இவங்க எழுதுனதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் போடுன்னா அதுவே மார்க் போட்டு தந்துடுது. ஸோ கரெக்டிங் அண்ட் பேப்பர்ஸ் வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்க வேண்டிய ஆக்டிவிட்டியை நாங்கள் ஷ்ரிங்க் பண்ணி 15 மினிட்ஸ்ல முடிக்கிறோம். ஓகே. நீங்க கேட்கலாம் அது எப்படி ஏஐ கரெக்டா பண்ணுமான்னு. அஃப்கோர்ஸ் லைக் ஏஐ பண்ணுனாலும் நான் ஒரு ஸ்கேன் விட்டுருப்பேன். அந்த இடத்துல இவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்களா தப்பா பண்ணியிருக்காங்களான்னு அந்த ஃபைனர் டீடைல்ஸ்க்காக நான் ஏஐ யூஸ் பண்ணுவேன். அப்ப அது வந்து சொல்லும் இந்த பவுண்டரி கண்டிஷன் செக் பண்ணல, இந்த இடத்துல இது ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கேற்ற மாதிரி ஏத்தி குறைச்சு மார்க் போடுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஏஐ வந்து தப்பா ஸ்கோர் கொடுத்துருந்தது. பட் என்னோட ஸ்கேனிங்ல அது மிஸ் மேட்சா இருக்கும்போது இது தப்பா இருக்கு நீ நோட் பண்ணலன்னு போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிச்சு. கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் அந்த தப்பை அது ரிப்பீட் பண்ணல. ஸோ அது லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏஐ பேஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபாஸ்டராக எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ குயிக்காக கேண்டிடேட்டை வந்து அவன் எழுதி முடிச்சுட்டு போயிட்டு லஞ்ச் மாதிரி ஏதாவது டீ குடிக்க போனால் உடனே நாங்கள் ரிவ்யூ பண்ணிடலாம். அடுத்த நாள் வாப்பான்னு சொல்லாமல் சேம் டேலே வி ஆர் ட்ரைங் டு க்ளோஸ் இட். 30 மினிட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இவங்க ரெஸ்யூமை கொடுத்துட்டு நான் ஏஐ கிட்ட கொஸ்டின் வாங்கிடுவேன். எனக்கு இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது கொஸ்டின் கொடுத்துரும். அதை நான் லைட்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இவங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஸோ அவங்க ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்காங்களோ அதை எப்படி கேட்கணுங்கிறத நான் ப்ரிப்பரேஷன் பண்றது முன்னாடி 45 to 1 hour ஆகும். இப்போ நான் அவங்க ரெஸ்யூமை ஃபீட் பண்ணுவேன். அது எனக்கு கொஸ்டின் கொடுக்கும். அதில் எது எதுனா எனக்கு தோணுது கரெக்டாக இருக்கோ அதை அப்படி ஃபிட்டிங் பண்ணி கேட்டுட்டு அட்ஹாக்கா வந்து ஒன்று ரெண்டு நான் கேட்பேன் அது விட்டுருந்தாலும். ஸோ தட் இஸ் ஹவு லைக் வி ஆர் யூசிங் ஏஐ இந்த ஆப்போசிட் சைட் டு இம்ப்ரூவ் த ஹைரிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து இப்போ கரண்டாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு நெகட்டிவ்னு சொன்னேன். அதை எப்படி நாங்கள் மாற்றணும் அந்த இடத்துல ஏஐ எங்களுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக உதவுதுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஏதாவது பண்ணுவோம் அப்பப்போ. அது என்ன சேலஞ்ச் வரும்போது வி வில் சிட் திங்க் அண்ட் ஹவு டு யூஸ் ஏஐ ஆர் லைக் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஐ எம் பேக் டு கம்மிங் டு கூகுள். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2 to 3 months பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் விட்டு அவன் வந்து கொஞ்சம் ஈக்குவலா வந்துட்டான். சாட் ஜிபிடி அது மாதிரி என்னென்ன ஏஐ இருக்கோ அவங்களுக்கு ஈக்குவலாகவும் ஒரு ஸ்டெப் மேலேயும் போயிட்டான். ஓகே. அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நோட் புக் எல்எல்எம்னு ஒண்ணு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எடுக்கிற நோட்ஸை அது பாட்காஸ்ட் மாதிரி பண்ணணும்னா அது பாட்காஸ்ட் மாதிரி பண்ணிடும். இது முன்னாடி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருந்தது. இப்ப தமிழ்ல வந்துருச்சு பீட்டா வெர்ஷன் மாதிரி. ஸோ தமிழ்ல ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாங்க. இட் வாஸ் ஈக்குவலி குட். நாங்கள் ஒரு அட்டம்ப்ட் எடுத்தோம் அந்த இது. ஸோ தமிழ்லையுமே நான் நோட்ஸ் ஃபீட் பண்ணேன்னா அது ஒரு பாட்காஸ்ட் தருது. நாங்கள் ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்போ சார் வந்து போஸ்டர் போடுறோம்ல போஸ்டரோட வந்து ஒரு சின்ன ஆடியோ நோட் போடணும்னா இனிமே கண்டென்ட் சம்மரி கொடுத்துட்டு எனக்கு இதை ஒரு டீஸ் பண்ற மாதிரி கொடுன்னா அதுவே வந்து அவங்கள உள்ள இழுக்கிற மாதிரினா பேசுது. அது நல்லா இருக்கு நம்ம யோசிக்கிறத விட. ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூகுள் வந்து ஏஐ ஸ்டுடியோன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதாவது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு ப்ரோக்ராம் தெரில. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும்னா ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஐ ஸ்டுடியோ உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு ஸ்டுடியோவில் போய் நான் இதுதான் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றீங்க. நீங்க ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணணும். ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் நீங்க எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க. அது ஈஸி கிடையாது. நீங்க அதுக்கு அந்த ப்ரோக்ராம் தேவையான எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அந்த ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு அப்படின்னா நான் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிட்டேன், அடுத்தடுத்து கோட் அடிக்கலாம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதா அது ப்ராம்ப்டை ரெடி பண்ணி ஒன்னொன்னா பண்ணும்போது அதுவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். இந்த இடத்துல போய் இதை கிளிக் பண்ணு, இதை பண்ணு, இதை ஆட் பண்ணு அப்படிங்கும்போது ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப வசதியா இருக்கு. பட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல. அது ஏன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணோம்னா கூகுளோட
ஏஐ மாடல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக வந்து எங்க ஆஃபீஸ்ல நானு இன்னும் சில பேர்னா பாத்தீங்கன்னா கர்சர்னு ஒன்று இருக்கு. கர்சர் தான் யூஸ் பண்றோம். கர்சர்ல நாங்க மாடல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப கூகுள்ல இந்த அளவுக்கு சரியா வரல அப்படின்னா நான் டக்குன்னு கிளாடு மாத்துவேன், இல்ல சாட் ஜிபிடி மாத்துவேன். அதே ஏஐ ஸ்டுடியோ ஃபங்க்ஷனாலிட்டி தான். இது எப்படி இருக்கும்னா நியூ ஜென் எடிட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்ல வருவேன் அப்படின்னா எவல்யூஷனா ஃபர்ஸ்ட்னா நாங்க ப்ரோக்ராம் அடிக்கணும்னா நோட் பேட்ல தான் அடிப்போம். இப்போ விண்டோஸ் இருக்குன்னா நோட் பேட்ல அடிச்சு அதை டாட் ஜாவா டாட் சின்னு சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு கமாண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எடிட்டர் கொடுத்தாங்க. ஸோ அப்போ எடிட்டர்லேயே இந்த கம்பைலர் எல்லாமே வந்துச்சு. அதுல கோட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அதிலே லைப்ரரி டிபெண்டன்சி நிறைய கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கர்சருங்கிறது இதோட அட்வான்ஸ்டு ஃபார்ம் அதே எடிட்டர்ல ஏஐயும் இருக்கு. அப்ப நான் ஏதாவது பண்ணும்போது ஏஐட்ட வந்து இந்த மெத்தட் இதுதான் பண்ண போது கொஞ்சம் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த மெத்தடுக்கு ஒரு 20 லைன் கோட் அடிக்கணும்னா அதுவே அடிச்சிடும். எஃபிஷியண்டாகவும் அடிச்சிடும். நான் ரொம்ப நோண்ட வேணாம். ஸோ அந்த ஏஐ ஸ்டுடியோவில் இந்த கர்சர் ஜெமினி ஏஐ ஸ்டுடியோனா ப்ரோக்ராமிங்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நான் ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் இந்த சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு என்ன மாதிரி உதவி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேட்டு ஜெமினை லைவ்னு ஒன்று ஆண்ட்ராய்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்கான். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஜெமினை லைவ் ஆன் பண்ணிட்டு கேமராவில் பின்னாடி ஆக்சஸ் கொடுத்துருங்க. சரியா? இப்போ நீங்கள் ஒரு தெருவில் போறீங்க. இப்போ வள்ளுவர் கோட்டம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டூரிஸ்ட் நீங்கள் வந்திருக்கீங்க. வள்ளுவர் கோட்டம் என்னன்னு தெரில. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வள்ளுவர் கோட்டம் தமிழ்லேயே சொல்றாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு சைனால இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஜெமினே லைவ்ல சைனீஸ் லாங்குவேஜ் பார்த்துட்டு வள்ளுவர் கோட்டம் பத்தி சொல்லுன்னா நீங்க வேற யாரையும் கேட்க வேணாம். அதுவே வள்ளுவர் கோட்டம் பத்தி சைனீஸ்லேயே சொல்லும். நீங்க காதுல கேட்டுக்கலாம். அப்ப அங்க போறீங்க. ஏதோ தமிழ்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. அது என்ன ஹோட்டல்னு தெரில, என்ன மெனுன்னு தெரில, தமிழ்ல எழுதியிருக்காங்க. அதை கேமரால காமிச்சிட்டு நீங்க ஜெமினி லைவ்ட்ட கேட்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் சர்விங், கேன் யூ ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் டு த லாங்குவேஜ் விச் ஐ நோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லு என்னென்ன ஃபுட்டு சர்வ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப நீங்க கேள்வி கூட கேட்கலாம், ஆர் தே சர்விங் சிக்கன் அப்படிங்கும்போது எஸ் ஆர் நோ அப்படிங்கும். ஸோ அப்ப அது உங்க கூடயே வர ஒரு விர்ச்சுவல் ஏஜென்ட் மாதிரி. கிட்டத்தட்ட நீங்க இந்த அயன்மேன் படம்னா பாத்தீங்கன்னா எப்படி அயன்மேன் ஜார்விஸோட பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி நீங்க ஜெமினி லைவோட பேசலாம். அது வந்து உங்களுக்கு சுத்தி கான்டெக்ட், அதுக்கு கேமரா கொடுத்துருங்க, அதுக்கு மைக் ஆக்சஸும் கொடுத்துட்டீங்கன்னா சத்தம் முதற்கொண்டு சொல்லுது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து ஃபன்னியா போட்டிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீட்டுல வேலை பார்க்குறவங்களுக்குன்னா அந்த அம்மாக்கள் அக்காக்கள் இல்ல பசங்களும் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சமைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மட்டனோ ரைஸோ ஏதாவது வச்சோனோ குக்கர்ல விசில் வர்றதை கவுண்ட் பண்ணும். ஓகேவா? அது ரொம்ப பெரிய தலைவலி. 10 விசில் வர்றதுக்கு மட்டனுக்குன்னா அங்கேயே நிக்கணும் ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணிட்டு. இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெமினை லைவ்ட்ட 10 விசில் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அது 10 விசில் வந்துரும்னா 10 விசில் வந்துருச்சு அப்படிங்குது. நீங்க வந்து ஆஃப் அன் ஹவர் மட்டும் போதும். நீங்க கவுண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் கிரியேட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏஐனா. ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ ரெசிபி தயாரிக்கும் போது கூட, ஏன்னா அதுக்கு நீங்க கண்ணு கொடுத்துட்டீங்க. உங்க கேமரா தான் கண்ணு. அதே மாதிரி காது வந்து மைக்கு. ஸோ அதனால அது என்ன வேணா பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவா நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த விசில் என்ன எண்ணி ஆஃப் பண்ண வைக்கிறது அப்படின்னா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, புது ஊர், அங்க வெளி தெரில அப்படின்னா நீங்க ஜெமினி லைவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே சொல்லும். அந்த இதை பார்த்து இந்த தெரு இல்ல பக்கத்து தெரு போங்க, பின்னாடி வாங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு உங்க லாங்குவேஜ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே அது உங்களை கவர் பண்ணும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னும் ட்ரை பண்ணதில்ல. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜெமினி லைவ் வந்து ஒருத்தருக்கு அதாவது எப்படி சொல்ல வர்றது அப்படின்னா அது வந்து ஒரு வரப்பிரசாதம். நான் கார்ட்டூன்ல தான் பார்த்திருக்கேன். கார்ட்டூன் இந்த படத்துல தான். சரி எப்படி இருக்கு பாரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ். ஜார்விஸ்ங்கிறானுங்க, அது சொல்றதெல்லாம் பண்ணுது, அது ரியாலிட்டிக்கு வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஃப்ரீயா நம்ம கையில வந்து வந்திருக்கு ஜெமினி லைவ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் காமன் மேன்ல இருந்து திரும்ப கொஞ்சம் டெக்னிக்கலா போறேன். ஸோ தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா ஏஐ அப்டேட்ஸ் ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருந்தது அப்படின்னா சாட் ஜிபிடி இந்த மாதிரி மாடல்ஸ்க்குன்னா அவங்க வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் தராம இருந்தாங்க. ரீசன் என்னன்னா அது வெளியில போயிடுமோ, தப்பிச்சு போயிடுமோ, ஏதாவது தேடிடுமோ, ஏதாவது ஹார்ம்ஃபுல்லா பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுனால அதை கொடுக்காம ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கும் ஒரு புரோட்டோகால் எதுனா கண்டுபிடிச்சு ரேக் அப்படின்னு அந்த புரோட்டோகால் மூலமா பண்றாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எது தேடணுமோ அதை மட்டும்தான் தேட விடுவாங்க. அதுக்கு மீறி ஏதாவது தேட வெளில இன்டர்நெட்ல போச்சுன்னா அது பிளாக் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் செக்யூரிட்டினா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதனால நான் பெருசா என்ன பயனடைஞ்சேன் அப்படின்னா, இப்போ சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்லாம் நான் போய் படிக்கணும்னு நினைச்சேன்னா அது பெய்டு வால்க்கு பின்னாடி இருக்கும். ஓகே, அப்கோர்ஸ் இது வந்து நான் இல்லீகல் தான், பட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த பெய்டு வால்ல இருக்கிற சைட்டோட லிங்க் எடுத்துன்னு போய் நான் சாட் ஜிபிடி கொடுத்தேன்னா அது எனக்கு சம்மரைஸ் பண்ணி தருது. பெர்ப்ளெக்சிட்டியில கொடுத்தாலும் எனக்கு சம்மரைஸ் பண்ணி தருது. somehow இட்ஸ் டூயிங். என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, எப்படியும் கண்டென்ட் லோட் ஆயிட்டு தான் நம்மளுக்கு பிளாக் பண்ணுது. ஸோ அந்த கண்டென்ட் லோட் ஆகுற டயத்தை ஏஐ ஃபாஸ்டா ஸ்கிரீன் பண்ணிடுதோ அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அதர்வைஸ் இட் இஸ் பிரேக்கிங் த பெய்டு வால் பிஹைண்ட் அந்த மாதிரி. பட் நான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஏதாவது ஒரு ஆர்டிகல் இருக்கு, நான் கிளிக் பண்றேன், எனக்கு காசு பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஐ வில் ட்ரை டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரோச். இதே தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போயிட்டீங்கன்னா தே கெட் நியூஸ் ஃப்ரம் ஆல் த பெய்ட் பிளாட்ஃபார்ம். கொஞ்சம் அந்த ஃப்ரீயா அது மாதிரி நிறைய வருது. இப்போ என்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே எனக்கு ஒரு ஜிபிடி கொடுத்துட்டான், டைகர் ஜிபிடின்னு. அதை கொடுத்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ எனக்கு எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டா அதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். ஏன்டா இது இறங்குச்சு அப்படின்னு கேட்டா அதுவே விளக்கமும் கொடுத்துரும். நான் போய் வெளில தேட தேவையில்ல. அது மாதிரி ரொம்ப வசதியா நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜிபிடிக்கு வந்து எனக்கு அலர்ட் கொடுக்கறதுனா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அலர்ட்னா கொடுக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த இது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேக் இது என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்டர்நெட் ஆக்சஸ், அது எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஓகே. ஆனால் அதுலேயுமே எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட ஃபோட்டோஸ் இருக்கு, அதை நான் அப்டேட் பண்ணி மாற்றணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பேர் கூட மறந்துட்டேன் நான், ஃபேமஸ் ஆச்சே அந்த இமேஜ் என்ன கார்ட்டூனா மாற்றி பண்ணுவாங்க, அது பேர் நானே ஜிப்ளி மறந்துட்டேன். நான் ஜிப்ளி நிறைய ஜிப்லி. ஜிப்ளி ஸோ அந்த ஜிப்லி இமேஜுக்கு வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா வி அப்லோடட் டு அ பப்ளிக் மாடல். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த இமேஜை அதை அப்படியே எடுத்துக்கும், அது ட்ரெயின் பண்ணிக்கும், அதை வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிரைவசி இதுனா இருக்கு. ஸோ இந்த பிரைவசி ரிலேட்டட் திங்ஸ்னால வந்து பிகர் என்டர்பிரைஸ்னா யூஸ் பண்ணாம இருந்தாங்க. இதை சால்வ் பண்றதுக்கு எம்சிபி மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சிம்பிள். இப்போ ஜிபிலிக்கு நீங்க போட்டோ அப்லோட் பண்றது பப்ளிக்கா போயிடுச்சு. இப்போ இதை நீங்க பிரைவேட்டா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மாடல் கான்டெக்ட் புரோட்டோகால் மூலமா உங்களோட கூகுள் போட்டோஸ் இல்ல ஒன் டிரைவ் கூகுள் டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஐக்கு தெரிஞ்சிடும் இது இவங்களோட பர்சனல் அப்படின்னு. ஸோ இந்த மாடல் கான்டெக்ட் புரோட்டோகாலோட எடுக்கிறது அந்த பர்டிகுலர் சேட் ஆர் அந்த யூசர் செஷனுக்குள்ள மட்டும்தான் அது யூஸ் பண்ணுமே தவிர அதை தூக்கிட்டு வெளில போவாது. அந்த கான்டெக்ட் மெமரி ஃபார் சர்டன் பீரியட் அது வச்சுக்கும். ஸோ அது சென்ட்ரலா இது பண்ணாது. ஸோ இதை எங்க மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னா கோட் எடிட்டர்ஸ்னா நான் சொன்னேன்னா முன்னாடி ஏஐ ஸ்டுடியோ கர்சர் அப்படின்னு. அப்போ அந்த கர்சர் மூலமா நான் என்னோட கிட்டப் வந்து கனெக்ட் பண்ணிக்குவேன் இந்த மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால். ஸோ அப்போ அந்த கிட்டப்ல இருக்க என்னோட பீஸ் ஆஃப் கோடு எனக்கு மட்டும்தான் அது தெரியும், அது எனக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அதை தூக்கின்னு போய் வேற எங்கேயும் யூஸ் பண்ணாது. அதுல இருக்க செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸை லீக் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் வந்து அதுல இருந்து என்டர்பிரைஸ் லோவா அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஏஐ அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் பத்தி பேசாம போக முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தா எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ல 3 விதமான ஏஜென்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஏஜென்ட். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அது ஒரு ஆன்சர் சொல்லிடுச்சு. அந்த ஆன்சர் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே சுத்தி சுத்தி பண்ணி ஃபைனலா வந்து ஒரு 5-6 ஐட்ரேஷன் முடிஞ்சு அது ஆன்சர் தருது. இதுதான் வந்து டீப் ரிசர்ச் திங்கிங் அப்படின்னு ஒன்னா சொல்றாங்க. ஸோ இன் திஸ் ஏஜென்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி ப்ராம்ப்ட்ல இந்த ஏஜென்ட் வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் அக்யூரேட்டா பதில் சொல்லுது. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சில பேர் வந்து பிளைண்டா வந்து ஃபர்ஸ்ட் தர ஆன்சர் எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில சமயம் அதை ஹலுசினேட் பண்ணி தப்பா கூட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்ப தெரிஞ்சவங்க வந்து இல்ல இது தப்பு, எனக்கு இதை போய் தேடி இதை போய் தேடினுவாங்க. அந்த ஒரு விஷயத்த இந்த ப்ராம்ப்ட் ஏஜென்ட் டீப் ரிசர்ச் திங்கிங்கிறது அதுவே ஆன்சர் இந்த கொஸ்டின் கரெக்டான ஒரு வெரிஃபிகேஷன் போடுறப்ப இது தப்பு இது இல்ல அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்ம கரெக்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் என்ன கொடுப்போமோ அதெல்லாம் கொடுத்து அதுவே பண்ணி ஃபர்ஸ்ட் அவுட்புட்டே கொஞ்சம் மோர் ரிஃபைண்டா அக்யூரேட்டா ஓரளவுக்கு தர மாதிரி இது பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஏஜென்ட் மோஸ்ட்லி யூசர் அந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் முடிஞ்சிடும், பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பட் ஸ்டில் யூஸ்ஃபுல் ஃபார் தட் யூசர் டு கெட் க்ளோசர் அக்யூரேட் ஆன்சர். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ் வந்து வெரி பாப்புலர். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கப்புள் ஆஃப் கான்ஃபரன்சஸ் போனேன். ஆல் த டாப் கிளவுட் கம்பெனிஸ் அமேசான் கூகுள் மியூல்சாஃப்ட் என்னென்ன இருக்கோ எல்லாம் இருந்தான். ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் திரும்ப திரும்ப இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்டை எங்களோட கிளவுட்ல எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தான் பேசிட்டே இருந்தான்.
பட் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல், எவ்ரிபடி இம்ப்ளிமெண்டட் த சேம். அது என்ன ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன் ஸ்டாக் மார்க்கெட் வேணாம், தங்கம்னே வச்சுக்கோங்க. தங்கம் மேலே கீழே போகுது, ஓகேவா? நீங்க இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துறீங்க. என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, தங்க விலை வந்து 10,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சுப்பா, ஏதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் ஹாஃப் டே 8,000 கீழே வந்தா எனக்கு ஒரு அலர்ட்டை கொடு, என்னால் டெய்லி போய் கோல்டு ஏறிச்சான்னு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் கீப் ஆன் ரன்னிங். ஓகே, எப்போ வந்து 8,000 ரூபாய் அடிக்குதோ அப்போ உடனே வந்து அது அலர்ட் கொடுத்துரும். அந்த அலர்ட் வந்துடும், நீங்க போய் தங்க வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்டை நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு சர்டன் ஸ்டாக்னா நான் ட்ராக் பண்றேன் அமேசான், கூகுள். அதுக்கு போய் நான் ஒரு ஒரு வாட்டி நியூஸ் தேடுறதுக்குன்னா கடுப்பா இருக்கும். பிளஸ் இந்த ட்ரம்ப் வந்து டேரிஃப்னா போடுறாரா, அப்பப்போ போடுறாரு, டெய்லி அதை பார்க்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் ஒரு 3 ஒர்க் ஃப்ளோ நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இதை வந்து சாட் ஜிபிடி டாஸ்க்னுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து எவ்ரி 12 hours கிவ் மீ அன் அப்டேட் அபவுட் அமேசான். அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, என்ன கீ டிரைவன், அந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் கொடுத்துனேன். அதே மாதிரி கூகுளுக்கு எவ்ரி 12 hours கொடுத்துனேன். ட்ரம்ப்போட டேரிஃப்க்கு 24 hours கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரம்ப் இந்த டேரிஃப்ல ஏதாவது மாத்துறாங்க, இல்லை வேற ஏதாவது கண்ட்ரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் கேதர் பண்ணி 24 hours எனக்கு சம்மரி. ஸோ நான் லேப்டாப்ல இருந்தா என் ப்ரௌசர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், என் ஃபோன்ல இருந்தா என் ஃபோன்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல வந்துடும். நான் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ நான் தனியா போய் திருப்பி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னு அவசியம்லாம் எதுவும் இல்லை. இது கண்டினியூஸா பாஸ்ட் 1 month எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒர்க்கர் ஏஜென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க்கர் ஏஜென்ட் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஏஜென்ட்லையுமே ஹியூமன் வந்து அந்த லூப்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் என்ஜின்ல அட்லீஸ்ட் கொஸ்டினாவது ஹியூமன் இனிஷியேட் பண்றான். ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ல என்ன அது பண்ணணுங்கிறத ஹியூமன் டிஃபைன் பண்றான். ஸோ ஹியூமன் லூப்ல இருக்கான். இப்போ ஒர்க்கர் ஏஜென்ட் எப்படி அப்படின்னா, அவன் வந்து ஒரு வேற மாதிரி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்லா வந்து ரோபோ டாக்ஸி விடுறேன்னு இருக்கான். ஸோ அப்போ அந்த ரோபோ டாக்ஸி தான் ஒர்க்கர் ஏஜென்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது என்னன்னா, ரோபோ டாக்ஸில நீங்க காலையில வந்து உங்க கார் எடுத்துன்னு வரீங்க, அந்த காரை ஆஃபீஸ்ல விட்டுட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் 8 hour வந்து நீ ஒர்க்கர் மாதிரி வேலை பாரு, உங்களுக்கு டாக்ஸி மாதிரி இங்க போ அங்க போ, நீங்க அந்த மோடு மாத்திட்டீங்கன்னா அது நிற்கும். அது ஏரியா பக்கத்துல என்ன ஆர்டர் வருதோ அதை பிக் பண்ணும், அவன்கிட்ட போய் டிரைவ் பண்ணி நிற்கும், அவனை ஏத்தும், அவன் எங்க சொல்றானோ இறக்கி விடும், அதுக்கான காசு அந்த அக்கௌண்ட்ல வரும். ஸோ அது மாதிரி 4 மணி வரையும் இருக்கும். 4:30க்கு எங்க ஆஃபீஸ்க்கு வரணும்னா 4:30க்கு வந்துடும். திருப்பி உங்களை பிக் பண்ணி வீட்டில் விட்டுட்டு வீட்லயும் சும்மா இருக்க போகுதுன்னா அது உங்களுக்கு வேலை பார்க்கும். ஸோ ஒரு டிரைவர் இப்ப வந்து இது இப்ப எப்படி பண்றோம், கிராப் ஆப்ல டிரைவர் பார்த்து அந்த ஒர்க்கர் ஜாப் எடுத்து அவன் போய் பண்றான். அந்த வேலையை இந்த ரோபோ டாக்ஸி ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். இதுதான் ஒர்க்கர் ஏஜென்ட். ஸோ இது வந்து இப்ப இந்த மந்த் எண்ட்ல வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு டெமோ காட்டுறேன்னு இருக்காரு. ஸோ அநேகமா June 22 நினைக்கிறேன். அந்த டெமோ எப்படி இருக்கும்னு தெரில. அது வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய வித சேஞ்சஸ் வரும். மெயினா கிக் ஒர்க்கர்ஸ், அந்த மினிமம் ஆட்டோமேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த பிரச்சனைங்கிற ஜாபை ஒட்டி நான் ஜாப் அப்டேட்ஸ் படி சொல்லிடுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 or 2 months நான் எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏஐ ட்ரை பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏஐனால மிட் டு சீனியர் லெவல் பீப்புளுக்கு பெருசா ஜாப் போவாது அப்படின்னு இருக்காங்க. ரீசன் என்னன்னா, ஒரு இந்த வந்து ஹைப்ல பாத்தீங்கன்னா சில பிக் கம்பெனிஸ் வந்து மிட் டு சீனியர் பர்சனை ஃபயர் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் தே ரீஹையர்ட் ஹிம் பிகாஸ் தே நீட் ஹிம். இவன் தோ ஏஐ பண்ணுனாலும் சில விஷயங்கள் சில டிசிஷன் அதனால பண்ண முடியல, தே ரீஹையர்ட் ஹிம். ஓகே, பட் இந்த டவுன் த லைன் ஒரு 2 to 3 years மிட் டு சீனியர் லெவல்ல இருக்க இன்ஜினியர்ஸ் தே ஹாவ் டு லேர்ன் ஆல் தீஸ் ஏஐ டூல்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அப்படி அவங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா 2 years டைம் ஃப்ரேம் தருவாங்க. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலன்னா தே மே பி ஃபயர்ட் ஆர் தே மே நாட் கெட் அ பிகர் ரைஸ் அப்படிங்கிறாங்க. இதோட பெரிய அடி யாருக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. இப்ப என்ட்ரி லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுவோம், இந்த குட்டி குட்டி கோட் அடினுவோம், இதையாவது ரிசர்ச் பண்ணணும். இப்ப அது எல்லாமே எனக்கு ஏஐ பண்ணி கொடுத்தது. அப்ப எனக்கு என்ட்ரி லெவல்ல ஆள் கம்மி ஆகப்படுறோம். ஸோ அப்ப என்ட்ரி லெவல்ல ஆள் கம்மி ஆகுது அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ், ஒரு 100 years பேக் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்ப என்ன படிச்சாலும், ஐடிஐ படிச்சாலும் என்ன படிச்சாலும் வேலை. ஏன்னா அந்த மிஷினுக்கு ஃபீட் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து வைக்கணும், இது எடுத்து வைக்கணும் அப்படின்னு வேலை. ஓகே,
அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல்ல கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஆட்டோமேஷன் வந்துடும்னா டாப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் அங்கே வேலை பார்த்தாங்க. சேம் கோஸ் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சேம் கோஸ் டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஆரம்பத்தில் நிறைய பேர் தேவை. ஒன்ஸ் அதை ரிஃபைன் பண்ணி ஆட்டோமேட் பண்ணோன்னா ஒன்லி டாப் இண்டிவிஜுவல்ஸ் லைக் டாப் 10 டாப் 15 அந்த டொமைன்லேயே நல்லா வரவங்களுக்கு தான் அந்த வேலை அதிகப்படியாக கிடைச்சு பண்ணாங்க. இப்போ சிமிலர் லொக்கேஷன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகுது. ஏன்னா 1990ல பிரேக் த்ரூ ஆகும்போது ப்ரோக்ராமர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 35 இயர்ஸ்ல யூசிங் ஏஐ தே அச்சீவ் த ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன். ஸோ கோடை வந்து அது அடிச்சிருது. ஸோ இப்போ என்ட்ரி லெவல்ல வந்து முன்ன எனக்கு 15 பேர் வேணும்னா இப்போ எனக்கு ஒருத்தர் தான் வேணும். அப்போ நான் ஹையர் பண்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 65 மார்க் 70 மார்க் எடுப்பனே தவிர இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல 90க்கு மேல இருக்குன்னா ஐ வில் ஆஸ்க் மை செல்ஃப் கொஸ்டின். இவன் தோ ஹீஸ் 95, அவனுக்கு நான் திருப்பி ரீட்ரைன் பண்ணும் இது என்னது இது என்னது அப்படின்னு. சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக இன்டர்வியூ வைக்கிறேன், ஒரு டிபி query எழுத முடியல யாராலையும். வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் டிபி query எழுதுறான், கேட்டா எனக்கு அவன் டேட்டா பேஸ் படிச்சிருக்கான், மற்றவங்க அது படிக்கல. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. மேபி இந்தியாவில் டேட்டா பேஸ் ஈஸி உங்களுக்கு இருக்கலாம். பட் இன் ஜென்ரலா நான் சொல்றேன், அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க ஓவராலா இந்த ஃபீல்டை பத்தி படிச்சிருப்பாங்க. ஸோ தே மே கெட் மோர் ப்ரிஃபரன்ஸ். பட் அகெயின் அவங்களுக்கு இந்த ஏஐ இந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ ஐ ரியலி வாண்ட் ஸ்ட்ரெஸ் திஸ், எவ்ரி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ஒர்க் ஆர் ஸ்டடியிங் எல்லாம் இருக்கிறவங்க ஏஐ டூல்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ப்ரோக்ராம் வந்து ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டு ஏஐ டூல்ஸை வச்சு எப்படி ஃபாஸ்டரா அச்சீவ் பண்றது கத்துக்கோங்க. வித் திஸ் லைக் ஐ வைண்ட் அப் மை அப்டேட்ஸ். ஒரு கை தட்டலாம் சதீஷ்க்கு. ஓகே, குட் குட் சதீஷ், தேங்க்யூ தேங்க்யூ. சில விஷயங்கள் நான் சொல்றேன். கொஸ்டின் ஓகே ரைட். இப்போ இது தவிர இப்போ ஏஐல நம்ம சுந்தர் பிச்சை நிறைய இது பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க ஸ்டீஃபன் சார், நீங்க பேசி ஸ்டீஃபன் முடிச்சிட்டீங்களா? சார் இப்பதான் பேச போறாரு. சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லேட்டா செய்தி வந்தல, சொல்லுங்க. அதனால கேட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், பேசுங்க. இது வந்து போன சாட்டர்டே வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 ஐ கிளாஸஸ் வந்து ஸ்பெக்டகல்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் ப்ரோன்னு. இது வந்து ஏஐ பவர்டு இந்த கிளாஸ். இதுல வந்து கண்ணாடிக்கு சைடுல வந்து ஒரு டச்சிங்காக ஒரு ஃபீல் பண்றதாண்டி இது இருக்கு. அதை டச் பண்ணி என்ன பண்ணலாம், அவன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸோட ஒரு மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், அது இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கணும். அதில் வந்து என்ன பண்ண டச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அது வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம முன்னாடி இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு பாதையை காட்டிடுது. அடுத்து வந்து என்ன பண்ணுமா, நம்ம நின்றுக்கிட்டு இது ஒரு மீட்டிங் நடக்குது, பக்கத்தில் இருந்து எய்த்து யார் இருக்காங்களா அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோ கேமரா இருக்குது, ஃபோட்டோ எடுக்குது, ஃபோட்டோ பார்த்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆள் இருக்காங்க, அல்லது சேர் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிடுது. அடுத்து வந்து என்ன தெரியுமா, புக்கு ரீட் பண்ணுறதுக்கு புக்கு எடுத்துட்டோம்னா புக் ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணுது, அந்த ஒரு பேஜை வந்து இது பண்ணிடுது, ஃபோட்டோ எடுத்துக்கிடுது, அதை ரீட் பண்ணிடுது, ரீட் பண்ணி ஆடியோவை சொல்லிடுது. அடுத்து நெக்ஸ்ட்னா அடுத்து நம்ம அவன் நெக்ஸ்ட்னு சொல்லுது, அடுத்த பக்கம் திருப்பிக்கிறான். அது மாதிரி முடிஞ்செல்லாம் எண்டு போட்டு பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு டெமோ பண்ணி அந்த 3 பேருக்கு டொனேட் பண்ணாங்க ஒரு லயன்ஸ் கிளப் இன்ஸ்டாலேஷன்ல. வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். குட் இன்ஃபர்மேஷன் சார், தேங்க் யூ வெரி மச். இப்போ கூகுள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு சிலது சதீஷ் சொன்னாரு. இப்ப நம்ம கூகுள் யூஸ் பண்றோம் இல்லையா, கூகுள் குரோம் யூஸ் பண்றோம், ப்ரௌசர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள்னு போட்ட உடனே என்ன வரும்னா அதுல இமேஜ் இருக்கும், ஆல்னு போட்டிருக்கோம், அப்புறம் இமேஜ் இருக்கும், வரிசையா சிலதெல்லாம் வரும். ஸோ அதுல வந்து ஒரு காலம் இப்ப இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நீ சாட்ஜிபிடிக்கு அப்புறம் கோ பைலட்டு, இப்ப நம்ம எதனா கொஸ்டின் ஏஐல கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், சாட்ஜிபிடிக்கு போவோம், இல்லைன்னா கோ பைலட் போவோம், இல்லைன்னா டீப்சிக் சைனாது போவோம், அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி தனி அப்ளிகேஷன் இல்லாத கூகுள் ப்ரௌசரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ மோடுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல அந்த ஆல் இமேஜுக்கும் நடுவுல ஏஐ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் அஸ் சாட் ஜிபிடியோ கோ பைலட்டோ இல்லை ஜெமினையோ இந்த மாதிரி இப்போ செப்பரேட் என்டிட்டி, அதாவது இதுக்கு
லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த சேட் பண்ணி நம்ம கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் காட்டுறதுக்கு தனி ஆப்ஷன் இல்லாத ஒரு மோடு நம்மளோட ப்ரௌசர்லயே கொடுத்தாங்க. கூகுள் ப்ரௌசர்லயே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று புதுசா வந்திருக்குது. அப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அப்படின்றது தான் இப்ப சதீஷ் சொன்னாரு. ஆக்சுவலா லைவ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்க போயிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு இது மரம் நின்று இருக்கு. அந்த கூகுள் லென்ஸ்ல காமிச்சு இது என்ன மரம்னு கேட்டீங்கன்னா அது என்ன மரம்னு சொல்லிடும். பக்கத்துல கூடவே யாரும் நடந்து வராங்க, யாருன்னு கேட்டாங்கன்னா பக்கத்துல நிழல் தான் நடந்து வந்து ஆள் கிடையாதுன்னு சொல்லிடும். அந்த மாதிரி பக்கத்துல இது போறது சிங்கமா புலியா அப்படின்னு கேட்டா சிங்கமா புலியான்னு சொல்லிடும். அப்போ இந்த உங்களுக்கு சிமிலர் ப்ராடக்ட்ஸ் கூட காமிக்குது. அதுதான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எல்லாமே சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கேட்கலாம். அப்புறம் கூகுள்ல வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு. இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன்ல தான் நம்ம இந்த கூகுள் டூல்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அதுல தான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் ஆக்ஷன் என்னன்னா நீங்க இப்ப நம்ம ஒண்ணு சர்ச் பண்றோம் இல்லையா, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 4-10 விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது இப்ப நான் வந்து எனக்கு வந்து சினிமா இந்த சென்னையில இருக்க சினிமா தேட்டர்லாம் அந்த தேட்டர்ல இந்த சினிமா எந்த தேட்டர்ல ஓடுது, அந்த சினிமால எந்த தேட்டர்ல ஃப்ரீயா இருக்கு, எந்த தேட்டர்ல எனக்கு ஹைஃபை நல்ல டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு 4-5 ஒரு வார்த்தையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூகுள் குரோம் என்ன பண்ணா அத்தனையும் சர்ச் பண்ணி கொடுத்துரும். கூகுள் குரோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன்ல வருது. அப்புறம் இதே மாதிரி பார்த்தோம்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் கிளாஸ், இப்ப கிளாஸ் சொன்னார் இல்லையா, ஸ்பெசிபிக்கா கிளாஸ் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்பெசிபிக்கா முன்னாடி கூகுள் லென்ஸ் ஒன்று வந்தது இல்லையா, கூகுள் கிளாஸ் போட்டுக்கோங்க. கிளாஸ் போட்டீங்கன்னா அதுல எல்லாமே பார்த்தாங்க. இப்ப என்ன இருக்குதுன்னா இப்ப நமக்கு புக் படிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த புக்கை பார்த்தோம்னா அந்த புக்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. டிரான்ஸ்லேட் கூகுள்ல வந்து கண்ணாடி மாதிரி ஸ்பெக்ஸ் மாதிரி இது மாதிரி போட்டுக்கலாம், நம்ம கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுல ஸ்கிரீன் வரும், அதுல டிரான்ஸ்லேட் ஆகும். அது என்ன லாங்குவேஜ்ல வேணா வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து VO3 அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. வீடியோ 3, அது VEO3 அப்படின்றது. இது என்னன்னா இப்போ ஒரு படம் எடுக்கணும். இப்ப ராஜமௌலி ஒரு படம் எடுத்தாரு. என்னென்ன படம்லாம் எடுத்தாரு, நம்ம இது எடுத்தார்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுத்தாரு. பாகுபலி ராஜமௌலி எடுத்தாரு. RRR. அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. என்ன படம்? பாகுபலி. இப்ப பாகுபலியில பாத்தீங்கன்னா கிராபிக் டிசைனிங் எக்கச்சக்கமான கிராபிக் டிசைனிங் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கிராபிக் டிசைனிங் நிறைய இருக்குது. இந்த பாகுபலி எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணி என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி டிசைனிங்க உங்களுக்கு ஏஐ பண்ணி கொடுத்துரும். அதுக்குதான் இந்த VO3 அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அது மூவியாகவும் கொடுத்துரும், பிக்சராகவும் கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும், ஜிமெயில் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஜிமெயில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டைப் பண்ணும் போதே அது அடுத்த சென்டென்ஸ் என்ன வரணும்னு காமிக்கணும் நமக்கு பாடம். ஆனா இப்போ என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லெட்டர் வருது, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிப்ளை பண்ணிடும். இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு கேன்சலேஷன் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு லெட்டர் வருது, கேன்சலேஷன் வருது, ஏதோ சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த ரிப்ளைவை நீங்க வாய்ஸ்ல சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு ரிப்ளை பண்ணிடும். இல்ல ஆபீஸ்ல உட்காந்துருப்போம், நம்ம ரெகுலரா ஒரு கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டன்ஸை பேஸ் பண்ணி என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு ஒரு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குது. அப்புறம் கூகுள் மீட் ஒன்று இருக்கு இல்லையா, கூகுள் மீட்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம ஜூம் மாதிரி வச்சிருக்கோம்ல, ஜூம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ட்ரியில இருக்கும். இனிமேல் என்ன வரப்போகுதுன்னா நம்ம தமிழ்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், தமிழ் தெரிஞ்சுக்க மட்டும் தான் உட்காந்துருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வரப்போறதுன்னா யார் வேணா அந்த சைடு உட்காரலாம், யார் வேணா உட்காரலாம். பிரெஞ்சு தெரிஞ்சவங்க உட்காரலாம், சைனீஸ் தெரிஞ்சவங்க உட்காரலாம், ஹிந்தி தெரிஞ்சவங்க உட்காரலாம், யார் வேணா இருக்கலாம். இப்ப நான் வந்து எதுல வேணா பேசலாம், எந்த மொழியில வேணா பேசலாம். உட்காந்து இருக்கவங்களுக்கு எனக்கு இந்த மொழியில வேணும் அப்படின்னு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நான் கொடுக்குற லெக்சர் வந்து அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன கேப் குள்ளர
அந்த மொழியில் அவங்க எந்த மொழி சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மொழியில டிரான்ஸ்லேட் ஆகி வாய்ஸா போக போகுது. வாய்ஸா கேட்க இப்ப இவரு ரத்னமணிவல் சார் உட்காந்து இருக்காரு, நான் இங்க இருந்து தமிழ்ல பேசலாம், அவர் வந்து அவங்க சிங்களத்துல அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா அதை மாத்திட்டாருன்னா அவருக்கு நான் பேசுற தமிழ் வந்து சிங்களத்துல கேட்கும். ஆன் த ஸ்பாட் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா ஆன் த ஸ்பாட்லயே கேட்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து வந்திருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்கு. அது ஜிமேட்ல வந்து கூகுள் மீட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் இந்தியாவுக்கு வரல, வந்துருக்கு. அப்புறம் கூகுள் பீம்னு வந்திருக்கு. இது வந்து என்ன பண்ணதுன்னா உங்களுக்கு 3D, அதாவது வீடியோ எஃபெக்ட் வந்து ரொம்ப 3D எஃபெக்டா, நம்ம 3D மூவி எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? 3D மூவி போனோம்னா கிளாஸ் போட்டுக்கினா அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, அந்த கிளாஸ் ஸ்பெக்ஸ்ல இது போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் தான் 3D மூவி பார்ப்போம். அந்த 3D தான் காமிக்கும். அந்த மாதிரி இல்லாத இந்த இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தினா, கூகுள் பீம் பயன்படுத்தினோம்னா நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே 3Dல காமிக்கும், 3D பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம மியூசிக்ல இப்ப இன்னைக்கு எந்த படம் கொடுத்தாலும் நமக்கு பல எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதை தவிர என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வரப்போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் புக்னு வரப்போகுது. நோட் புக் எல்எல்எம்னு வரப்போகுது. இது வந்து உங்களோட நோட் புக்ல நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பண்ணி கொடுத்துருவோம், ரெடி பண்ணிடுவோம். ஏஐ ஸ்டுடியோன்னு வருது, இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருக்கு. கர்சர்னு ஒரு இது இருக்கு, ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்னு ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. செல்வா இருக்காரு, செல்வா கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். செல்வா வாங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. வாங்க. செல்வா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருப்பாரு, ஏதாவது நான் விட்டது எதனா சொல்லுங்க. ஓகே சார், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நான் டக்குன்னு முடிச்சிடறேன், மீட்டிங் இருக்கு. டக்குன்னு முடிச்சிடுங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, சதீஷும் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறது இன்விடியோ ஏஐயோட லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ அமைச்சிருக்கான் 4.1. இதில் வந்து என்ன பண்ணுறான்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் விர்ச்சுவல் கேரக்டர் வைஸாக. இப்போ நம்மளுடைய ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை எடுத்து நம்ம அது போட்டுட்டு அதுக்கிட்ட வந்து சொல்லிட்டோம்னா இது அப்படியே நீ கேரக்டராக மாற்றிக்கிட்டு எனக்கு பதிலாக நீ ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்தா போதும், அது வந்து பேச ஆரம்பிச்சிடும். இப்போ செல்வா வந்து இப்போ எப்படி பேசுகிறனோ இதே மாதிரி எனக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டா நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். வெறும் ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும் இன்புட், நான் எதுவுமே பண்ண வேணாம். ப்ளஸ் இதில் வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ் இது எல்லாமே கன்ஃபார்மாக அமைச்சிருக்கான். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஷூவோ இல்லை ஒரு ஃபோனோ ஏதோ ஒன்று பற்றி நான் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன ப்ராடக்ட்டை வந்துட்டு இந்த வெப்சைட்லேருந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோ, இல்லை இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீ பேசு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா போதும், அந்த ஃபோட்டோ எப்படி என்னை கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி என் கையில் நான் அதை வச்சு இப்படி இப்படி சுற்றி வளைச்சி எல்லாமே நான் பேசுவேன், ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை நீயே ஒன்று ஜென்ரேட் பண்ணி இதை பற்றி பேசி நீங்கள் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை பற்றி நீயே பேசுன்னு சொன்னால் நானே அதை வச்சு ஒன்று பேச ஆரம்பிச்சிடுவேன். கண்டென்ட் நான் கொடுக்கணும், ஏன்னா நான் கொடுக்குற கண்டென்ட்டோட அது கொடுக்குற கண்டென்ட் நல்லாவே இருக்கும். அதனால் அப்படியே பேச ஆரம்பிச்சிது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் போதும் நம்மளை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறது. இதை வந்து இப்போது ஹியூமனாக வந்து இப்போ என்னை வந்து நான் செல் பண்ணணுன்னா விர்ச்சுவல் ப்ரெசென்டராக நான் செல் பண்ணணுன்னா என் ஃபோட்டோவை வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி இந்த குரூப்பில் போட்டேன்னா யாரெல்லாம் இப்போ என்னோடய ஃபேஸோ இல்லை இதுவோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை வந்து ஹையரும் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்னோடய விர்ச்சுவல் கேரக்டரை அவங்க ஹையர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா வீடியோ சைடில் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். இப்போ நான் ப்ராடக்டை சொன்ன ஒரு ஆள் வந்து காட்டுறாங்கன்ட்டு ஒரு காலத்தில் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், சோஷியல் மீடியா பேனர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்னா வந்துட்டு பெரிய வேலை. அது வந்து கண்டென்ட் எடுத்து இந்த மாதிரி அந்த கம்பெனியை காட்டுறது, இந்த மாதிரி இதை காட்டுறது, அது காட்டுறது, இது எல்லாமே இப்போ வந்துட்டு ஜஸ்ட் செகண்ட்ஸில் பண்ணலாம். எனி ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா பேனர்ஸு, வீடியோஸு, மார்க்கெட்டிங் சைடு எல்லாமே பண்ணிடலாம். அப்புறம் இப்போ இன்னும் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், லிங்க்டின்னு, ஃபேஸ்புக், இது எல்லாமே இப்போ ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துலையும் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் கம்பெனியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணணும். இல்லை பர்சனல் ப்ரொஃபைலு கூட இப்போ அதுக்கெல்லாம் டூல் வந்துச்சு ஏஐயில். நீங்கள் போயிட்டு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் என்ன இருக்கோ எனக்கு பதிலாக நீயே போஸ்ட் போடுன்னு சொல்லிட்டா அதுவே எல்லாத்துக்கும் போய் போஸ்ட் போட்டுரும்.
உங்களுக்கு பதிலாக என்னென்ன வேணுமோ அந்தந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி போட்டுரும். ஃபேஸ்புக் ஃபார்மேட்னா ஃபேஸ்புக்கு ஃபார்மேட்டு ஃபோட்டோ போட்டு கொடுக்கும். ஃபேஸ்புக் இது லிங்க்டினுக்கு அந்த மாதிரி, ட்விட்டருக்கு வெறும் 2 லைனரில் கொடுக்கும். எல்லாமே அதுவே பண்ணிடும். ஸோ அப்புறம் இந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து அன்றைக்கே உங்கள்கிட்ட பேசினேன். ஆட்டோமேஷன் டூல் வந்து இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. ஆட்டோமேஷன் டூல் வந்து நீங்கள் எதை வேணாலும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கோ எதை வேணாலும் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலையெல்லாம் நான் ரிப்பீட்டடாக பண்ணணும், இதெல்லாம் வந்து நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் சதீஷ் சொன்னார் இல்லையா, கார், அதுவே அந்த கார் பண்ணுறதுமே ஆட்டோமேஷன் தான். இப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நீங்கள் டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு அந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு வந்து நின்றுடும். அந்த மாதிரி இப்போ நம்ம உங்களுடைய ரெகுலர் ஒர்க்லேயே இத்தனை மணி ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த எல்எல்எம் நோட்புக் எல்எல்எம்க்கே வந்து நான் அனுப்பிச்சி விட்டுருந்தேன் ஒரு டைம் கூட. இந்த நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து திருக்குறளில் இது பேச போகிறோம் அப்படின்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல. அதில் என்ன பண்ணியிருக்கேன், நோட்புக் எல்எல்எம்மில் போயிட்டு திருக்குறளில் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை எடுத்து போட்டுட்டு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு லேடியும் ஒரு ஆம்பளையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி அந்த அதிகாரத்தை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்மளும் போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதில் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும் இருக்குது, தமிழில் இன்னும் வரல. அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் நடுப்புற போய் போய் கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல திருவள்ளுவர் இதை சொன்னார், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் இதான் நினச்சேன் அப்படின்னு. நான் இப்போ எப்படி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம் அதே மாதிரி ஆர்கியூ பண்ணால் உடனே அவங்க 2 பேரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓய் நல்ல விஷயமா நீ சொன்ன, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனு நிறைய இருக்குது சார், கடல் மாதிரி இருக்குது இது. நம்ம பேசணும், நிறைய பேசலாம். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த தேங்க்யூ வெரி மச். இனிமேல் புக் எழுதுறவங்க கூட புக் எழுத வேண்டாம். அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எழுதி கொடுத்துரும். புக்கு எத்தனை பேஜ் வேணா எழுதி கொடுத்துரும், பிரச்சனை இல்லை. அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். படிக்கணும்னாலும் எது வேணா படிச்சுக்கலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இப்போ ஒரு மாடல் அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு கணக்குல ஒரு மாடல் வேணும். இந்த மாடல்ல எனக்கு எத்தனை டைப் ஆஃப் மாடல்ஸ்ல நான் கணக்கு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தனை டைப்பும் கொடுத்துருவோம். இதுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுனாலும் கொடுத்துருவோம். நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி. இனிமேல் வந்து அதாவது கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும், நீங்க நிறைய நாலேஜ் எடுத்துக்கலாம். நாலேஜ் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம்னா ஒரு செகண்ட்ஸ்ல கொடுத்துரும் உங்களுக்கு, இம்மீடியட்டா உங்களுக்கு மெசேஜை கொடுத்துரும், நாம படிச்சுக்கலாம். அது ஒரு டியூஷனுக்கு வாத்தியார் தேவையில்லை. ஒரு டியூஷன் போய் நம்ம கத்துக்கிறது பதிலா இங்க வீட்லயே உட்காந்து நமக்கு கூட கோ பைலட்னு அதுக்குதான் பேர் வச்சுக்கிறான், நம்ம கூடவே ஒரு பைலட் வர மாதிரியும் அவர் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு எலக்ட்ரானிக்கா நீங்க கூடவே டிராவல் பண்ணலாம்ன்றதுதான் இன்றைய செய்தி. அந்த செய்தியில நாம எப்படி அப்டேட் பண்ணிக்கிறோம், நாம எவ்வளவு தூரத்துக்கு அப்டேட் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல பயம்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணுது. ஒரு டெக்னாலஜி மாறுது. எப்படி மின்சார விளக்கே கரண்டே இல்லாத நேரத்துல விளக்க வச்சிருந்து கரண்ட் வந்த உடனே எப்படி பயந்தோமோ அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் வந்த உடனே நம்ம எல்லாருமே பயந்தோம். கம்ப்யூட்டர் வந்து அந்த ஸ்பீடு தான் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் புது டெக்னாலஜி வரும் கொஞ்சம் ஸ்பீட் ஆச்சு. அதுல இருந்து கம்ப்யூட்டர் வரும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இன்னைக்கு வந்து பன்மடங்கு, அதாவது பன்மடங்குன்றத விட எக்கச்சக்கமான மடங்குல உங்களுக்கு வந்து இப்ப நமக்கெல்லாம் ஐக்கியூ 100 தான் அப்படின்னா அதுக்கு ஒரு 2000-3000 ஐக்கியூ வருது. அப்ப இம்மீடியட்டா இன்டெலிஜென்ஸா ஒர்க் பண்ணுது. இது உலகம் பூரா நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த கொண்டா வச்சு ப்ராசஸ், இது உலகம் பூரா இருக்கிற டேட்டாவை அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கனெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கறதுனால இன்டெலிஜென்ஸா ஒர்க் பண்ணுது. அதுக்கு நாம எப்படி பயன்படுத்துறதுன்றத புரிஞ்சுக்கினா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்ன்றதுதான் இன்றைய உலகம். இன்னும் போக போக வர பிள்ளைங்க வந்து நம்மளை விட அதிகமா சிந்திப்பாங்க. அடுத்து வர ஜெனரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப மாஸ்டரா சிந்திப்பாங்க. அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவன் பிறக்கும் போதே டெக்னாலஜியை பார்த்துட்டு தான் பிறக்க போறான். நம்ம மாதிரி கிடையாது. பிறந்து வளரும் போதே இந்த ஏஐயோட தான் டிராவல் பண்ண போறான், அந்த ஏஐயோட தான் வரப்போறான். வளர என்ன நடக்குது உலகத்துலன்றதோட தான் அறிவு உள்ள போகுது. அப்ப அவன் வந்து பயன்படுத்த போற விஷயம் வந்து நம்ம சிந்திச்சதை விட எக்ஸ்ட்ராடினரியா சிந்திக்க போறான். அப்ப அந்த சிந்தனையில அந்த டெக்னாலஜியோட அவன் போகும்போது இந்த ஸ்பீடை விட அவன் கோப்பப் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. வளரும் பிள்ளைகள் வளரும் டெக்னாலஜில ரொம்ப அருமையா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. போன ஜென்ரேஷன் எப்படி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜி பயன்படுத்துறோம், அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க.
அவங்க பயன்படுத்துற டெக்னாலஜி வேற, அவங்க பயன்படுத்துற டெக்னாலஜியோட வேகம் வேற, நம்ம பயன்படுத்துற டெக்னாலஜி வேற, நம்ம பயன்படுத்துகிற டெக்னாலஜியோட வேகம் அதை விட பன்மடங்கு நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி அடுத்து வர ஜெனரேஷன் இதை விட இன்னும் பன்மடங்கு டெக்னாலஜியை பயன்படுத்த போறாங்கன்றதுதான் உண்மையே தவிர இது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்தாலும் நம்ம அதை பயன்படுத்த போறது இல்லை. வர ஜெனரேஷனா பயன்படுத்த போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்வார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கிற டெக்னாலஜியை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இதை நம்ம முடிவு எடுத்துக்கோம். அடுத்தவங்களை நம்ம யாருக்கிட்டையும் பயப்படப்படுத்தவும் வேண்டாம், பயங்காட்டவும் வேண்டாம், நாமளும் பயப்பட வேண்டாம். அது இருந்தாலே போதும். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பேசுறவங்க பேசுங்க.